26ஆம் தேதியோட நியூஸ் பார்த்துட்ருக்கோம். தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விருதுகள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. எப்போவுமே வந்து வருஷம் குடியரசு தின விழாவில் அறிவிக்கிறது வழக்கம். அதுபடி வந்து சமூக பணி, பொது விவகாரம், அரசியல் மற்றும் பொறியியல் துறை, மருத்துவம், இலக்கியம், கல்வி மற்றும் பல்வேறு துறைகள் சேர்ந்து 139 பேருக்கு வந்து இந்த வருஷத்தோட பத்ம விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா அந்த பத்ம விருதுகள் வந்து 2025க்கான பத்ம விருதுகள். அதில் 7 பேர் வந்து பத்ம விபூஷனுக்கு தேர்வாக இருக்காங்க. 19 பேர் வந்து பத்ம பூஷனுக்கு. மொத்தமாக வந்து 113 பேர் வந்து தேர்வாகிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 23 பேர் பெண்கள் பத்ம விருதுக்கு தேர்வாகிருக்காங்க. 10 பேர் வந்து வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களாக இருக்கிறாங்க. இந்த வாட்டி ஜப்பான்லாம் வந்துருந்துச்சு. ஜப்பானை சேர்ந்தவங்கலாம் வந்து அந்த விருதில் பட்டியலில் இருந்தாங்க. அதே மாதிரி 13 பேர் வந்து மறைவுக்கு பிறகு பத்ம விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவங்களாம் யார் யாருன்னு ஒரு கொடுத்துருக்காங்க வரிசையாக. அஜித்குமார், சோபனா, நல்லி குப்புசாமி செட்டி, பாரதி ஆய்வாளர் சீனி விஸ்வநாதன், கிரிக்கெட் வீரர் அஸ்வின், இவங்க எல்லாருமே முக்கியமானவங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. நிறையா 13 பேர் வந்து பத்ம விருது வாங்கியிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும். பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ இந்த 3 பிரிவு கீழே வந்து பத்ம விருதுகள் வந்து அறிவிப்பாங்க. அது வந்து டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து அந்த விழாவாக நடத்தி அந்த பத்ம விருதெல்லாம் வந்து வழங்குறது உண்டு. இது வந்து ஒரு முறையாக வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது தவிர பத்ம விபூஷன், பத்மபூஷன் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ யார் வாங்கியிருக்காங்கன்ற முழு விவரமும் இந்த நியூஸில் இருக்குது. இந்த நியூஸை வந்து நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதில் என்னென்ன யார் வாங்கியிருக்காங்கன்றதை பார்த்துக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பேர், அந்த 13 பேர் யார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு மட்டும் நான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டிருக்கேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணிக்கோங்க யார் முக்கியமானவங்கன்னு. பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ எத்தனை பேருன்றதை நீங்கள் அப்படியே தெளிவாக பார்த்து வச்சுக்காங்க. லைட்டாக ஒரு ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்காங்க. சரி, சம்டைம்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டில் அந்த 13 பேர் யாருன்றதை ஒவ்வொருத்தராக பார்ப்போம். இடையில ஒருத்தரோட பேரை நான் சொல்ல மாட்டேன், அது நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும். அதை கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லி குப்புசாமி செட்டி, ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. பத்மபூஷன் விருது வந்து 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர் நல்லி குப்புசாமி செட்டி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பத்ம விபூஷன் வந்து அறிவிக்கலை. பத்மபூஷன், பத்மஸ்ரீ மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அஜித்குமார், அஜித்குமார் ஆர்ட், தமிழ்நாடு தான். பத்மபூஷன் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பத்மபூஷன் டான்சர் சோபனா சந்திரகுமார், ஆர்ட் ஃபார்முக்கு. இவங்க 3 பேர் தான் வந்து பத்மபூஷன் வாங்கியிருக்குது. மிச்சம் எல்லாருமே வந்து பத்மஸ்ரீ தான். குருவாயூர் துரை ஆர்ட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. அவர் ஒரு தமிழ் வித்வான். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், செஃப் தாமு, கே தாமோதரன், அதர் கலினரிஸ் அப்படின்ற அந்த பிரிவில் வந்து வாங்கியிருக்காங்க, சமையல் சார்ந்த பிரிவுகள். நெக்ஸ்ட் லக்ஷ்மிபதி ராமசுப்பையர், லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஜேர்னலிசம், அந்த துறையை சார்ந்து அவருக்கு பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ரீனிவாஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த பிரிவில். அடுத்து பத்மஸ்ரீ விருது யாருக்குன்னா பூரி சாய் கண்ணப்ப சம்பந்தன். இவர் ஒரு மேடை கலைஞர், மேடை கூத்து போடுற ஒரு கலைஞர். அவருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு பத்மஸ்ரீ விருது. நெக்ஸ்ட் யாருன்னா ஆர் அஸ்வின், ஸ்போர்ட்ஸ், அவருக்கும் வந்து பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது. கிரிக்கெட்டர், நமக்கு நல்லா தெரியும். இவர் தான் நான் யாருன்னு உங்ககிட்ட கேட்குறேன். இவருக்கு வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, அந்த தமிழ்நாடை சேர்ந்தவர் தான் அறிவிச்சிருக்காங்க. ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் அருண் ஐஸ்கிரீம் அண்ட் ஹட்சன் இவரோட நிறுவனம் தான். இவரோட பேர் யார் என்னென்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன் நான். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, அவர் ஒரு சிற்ப கலைஞர். அவருக்கு அறிவிக்கப்பட்டது பத்மஸ்ரீ. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனி விஸ்வநாதன், லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் அந்த ஃபீல்டில் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பற இசை கலைஞர் தான், வேலு ஆசான், ஆர்ட், தமிழ்நாடை சேர்ந்தவர். அவருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இதுதான் வந்து அந்த 13 பேர். ஸோ இதான் வந்து 26ஆம் தேதியோட நியூஸ். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மறக்காமல் அந்த சொல்லாமல் விட்ட நபரோட பேரையும் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தேங்க்யூ.